दूसरे दिन जूरी का साला फिर आया और बैलों को ले चला। अब की उसने दोनों को गाड़ी में जोता. The next day, Jury's brother-in-law came again and took the oxen away. This time he yoked both of them to a cart. दूसरे दिन ना the next day. Okay, next day, Jury का साला ना the in-laws, brother-in-law. He came again, फिर ना again. आया means came. और बैलों को ले चला and he took बैलों back to his house. Okay, लेना टुக்குன்னு அர்த்தம். அப்கி उसने दोनों को गाड़ी में ஜோதா. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேர்த்தையும் அந்த தோனோங்கன்னா போத் ஆஃப் தம் காடி மேனா என்ன கார்ட் ஹீஸ் ஜோதானா ஹீஸ் டையிங் டு தம் டு த யாக். லாஸ்ட் வீடியோவில் யாக்னா என்னென்னு பார்த்துருந்தோம், வீடியோ பிக்சர் போட்டிருந்தேன்ல, அந்த யாக் அதில் வந்து அதை அவங்கள டைப் பண்ணுறாரு, கட்டுறாரு. दो चार बार मोती ने गाड़ी को सड़क की गाई में गिराना चाहा पर हीरा ने संभाल लिया. वह ज़्यादा सहनशील था. A few times Moti wanted to deliberately steer the cart into the roadside ditch, but Hira managed to handle and control it. He was more patient and tolerant. So दो चार बार ना 2 to 4 times மோத்தி என்ன பண்ணுதான், it's trying to the pit, காயினா பிட், the road side இருக்குல்ல, சடக்னா road side இருக்க பிட்டில் விழுகிறதுக்கு ட்ரை பண்ணுது. கிரானானா to make the cart completely fall into the pit. It is trying to do that. But Hira, per means but, Hira said try to take care of that. சம்பால்னா அது எப்படியோ அதை மேனேஜ் பண்ணிடுச்சு. மேனேஜ் சம்பால்லியானா இந்த இடத்துல இட் இஸ் இந்த மீனிங் ஆஃப் மேனேஜ்டு. ஜியாதா சகன்ஷீல்தா அண்ட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டாலரண்ட். அதோட டாலரன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஜியாதானா ஜாஸ்தி, மோர், சகன்ஷீல்னா டாலரன்ஸ். संध्या समय वह घर पहुंचकर उसने दोनों को मोटी रस्सियों से बांधा और कल की शरारत का मज़ा चखाया. Reaching home in the evening, they tied both of them with the thick rope and taught them a lesson. Punished them for yesterday's mischief. संध्या समय ना evening time. घर पहुंचकर after reaching house, उसने दोनों को मोटी रस्सियां ना நல்ல திக்கான ரோப்பை வச்சு, பாந்தானா டைடு கட்டியாச்சு. கல்கி ஷராரத் நேற்று பண்ண அந்த சேட்டைக்கு, நம்ம தமிழில் சேட்டை பண்ணுறாங்க சொல்லுவோம்ல, மிஸ்ஷீவஸ் நாட்டி திங்ஸ். ஷராரத்னா மிஸ்ஷீவ் ஆர் நாட்டி. கல்கினா எஸ்டர்டேஸ் தட் நாட்டிஸ் திங்ஸ். மஸா சக்காயானா ஹி ஜஸ்ட் பனிஷ்டு தம், அதுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. फिर वही सूखा भूसा डाल दिया. अपने दोनों बैलों की कली चुनी सब कुछ दी. So then they threw the same dry fodder husk before them. Meanwhile he gave oil cake, grain husk and everything else to his own 2 oxen. ஸோ ஹி ஹேஸ் அவர்கிட்ட ஆல்ரெடி 2 ஆக்சன் இருக்குது. அந்த ஆக்சனுக்கு என்ன பண்ணுறாரு, நல்ல ஃபுட்டாக கொடுக்குறாரு. களினா என்ன பார்த்தோம், ஆயில் கேக்னு பார்த்தோம் ப்ரீவியஸ் இதில். ஆயில் கேக், அதுக்கப்புறம் சுனினா கிரெயின்ஸ், அதெல்லாமே கொடுக்குறாரு. பட் இவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, அகெயின் இந்த சுக்கா பூசான்னா த ட்ரை கிராஸ், அதாவது தமிழில் வைக்கோல்னு சொல்லுவோம், அந்த ட்ரை இதை மட்டும்தான் கொடுக்குறாரு. அப்பனே தோணுங்கன்னா அவருடைய ஓன் பயிலுக்கு வந்து நல்ல சாப்பாடு, களி சுனிலாம் கொடுக்குறாரு. नेक्स्ट दोनों बैलों का ऐसा अपमान कभी ना हुआ था. जूरी उन्हें फूल की चढ़ी से ही भी ना छूता था. So the 2 oxen had never faced such an insult before. अपमानना insult. So இதுக்கு முன்னாடி கபினா ஹுவா, எப்பயுமே இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி ஐசானா இந்த மாதிரி லைக் திஸ்ன்னு அர்த்தம். அப்பமான இன்சல்ட்டை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஜூரினா அவங்களோட பழைய ஓனர் இருக்கார்ல அவர். ஃபூல்கி செடினா ஸோ ஃப்ளாரால் மேக் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டிக், அதை வச்சு கூட இவங்கள அடிக்கணும்னு டச் பண்ணது கூட கிடையாது. சூத்தானா டச். ஓகே, ஜூரிஸ் wouldn't even touch them with the stick made of flowers, meaning juries treated them extremely gentleness and never hit them. அவங்கள அடித்ததே கிடையாது, அதாவது மீன் பண்ணுது ஃபுல்கி செடிங்கிறது. नेक्स्ट उसकी टिटक्कार पर दोनों उड़ने लगते थे. यहाँ मार पड़ी. So at just a click of Jury's tongue, both of them would start running like a wind, literally start flying. Here they were beaten. So just அந்த அவங்க பேர் என்ன, டிடக்னா லேஸாக தட்டுறது. ஓகே, ஜஸ்ட் அ டேப், ஜென்டில் டேப், டிடக்கர். ஸோ 2 பேருமே லேஸாக டேப் பண்ணாலே போதும், என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் பறக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். உட்டே லக்தே யஹாங் மார்படி. ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவர் பீட்டன். மார்படினா தேவர் பீட்டன், மார்னா அடிக்கிறது. யஹாங்னா இங்கே இந்த புது ஓனர்கிட்ட. आहत
सम्मान की व्यथा तोती ही उस पर मिला सूखा भूसा. Not only did they have the pain of wounded pride, but on top of that they were given a dry fodder. ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, சம்மானா ரெஸ்பெக்ட் ஆக்சுவலாக. ஸோ ரெஸ்பெக்ட் இல்லைன்னு கூட அவங்க வந்து they didn't get அது மட்டும் இல்லை, அவங்க வந்து wound ஆகுறதுக்கு. வியதாத்தோ தீஹினா ஆக்சுவலாக வியதானா the wound or hurtன்னு வச்சுக்கலாம். அந்த ஹர்ட் வந்து நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் நாட் கெட்டிங் தட் ரெஸ்பெக்ட். உஸ்பர் மிலா சுக்கா பூசா, அவங்களுக்கு கிடைச்சது என்னவோ, மிலானா காட், தே ஒன்லி காட் சுக்கா பூசா, த ட்ரை ஃபோடர். நாந்த் கி தரஃப் ஆங்க் தக் நா உட்டாயி, தே டென்ட் ஈவன் ரைஸ் தேர் ஐஸ் டுவர்ட்ஸ் தி ஃபீடிங் ட்ரஃப். அந்த ஃபீடிங் ட்ரஃப் பேஸ்கெட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அதுக்குன்னு கொடுக்கறதுக்கான அந்த ஃபுட்டெல்லாம் வைக்கிற அந்த ட்ரஃப்பில் அவங்க கண்ணை தூக்கி பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க. They are not ready to lift their eyes and to look into that trough. दूसरे दिन गया ने बैलों को हल में जोता, पर इन दोनों ने जैसे पाँव ना उठाने की कसम खा ली थी. So the next day Gaya yoked the oxen to the plough, but it was as if these had shown on oath not to lift a foot. ஸோ ஆக்சுவலாக கசம் காலியானா ஆக்சுவலாக டேக் அ ஓத், ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். தூஷ்ரே தின த நெக்ஸ்ட் டே கயானா அந்த நியூ ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பைலோங் வந்து ஹல்னா அந்த ப்ளவ் பண்ணுறதுக்கான அந்த உடனில் இருக்கும்ல தட் மெட்டீரியல், அதில் வந்து அவங்கள ப்ளவ் பண்ணுறதுக்கு போயிட்டு டை பண்ணுறாங்க. அப்படி டை பண்ணதுக்கப்புறம் பாரு இந்தோனோங்கன்னா இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, பட் தீஸ் டூ ஜெய்சேனா லைக் பாவேங் நான் விட்டானா, தேவர் நாட் ரெடி டு லிஃப்ட் அ சிங்கிள் ஃபீட், ஒரு காலை கூட எடுத்து வைக்கிறதுக்கு கூடாது, எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க, கசம் காலித்தி. ஓகே, வக் மார்த்தே தக்கு கயா பர் தோனோக்கி பாவ்னா விட்டாயா. மார்த்தே அடிச்சு அவர் டயர்டே ஆகிட்டார். தக் கயானா ஹி வாஸ் டயர்டு. மார்த்தேனா பை பீட்டிங் அகெயின் அண்ட் அகெயின். பர் தோனும் நே பாவ்னா விட்டாயா, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபீட் கூட எடுத்தே வைக்கல. ஏக் பார் ஜப் உஸ் निर्दयी ही हीरा की नाक पर खूब डंटे जमाए तो मोती ने गुस्से काबू की बाहर हो गया. Once when the cruel man struck Hira's nose heavily with a stick, Moti's anger went out of control. So एक बार ना one time, जब ना when was निर्दयी ना the cruel, the merciless, निर्दयी ना merciless cruel ने சொல்லலாம். ஹீரா की நாக்னா நோஸ், ஹீராவோட நோஸில் வந்து கூபு டண்டேஸே ஜமாயே நல்லா ஸ்டிக்கை வச்சு ஹெவியாக அடிச்சிட்டாரு. டண்டேனா ஸ்டிக்கு, கூபுனா ரொம்ப நல்லா. तो मोती का गुस्से काबू की बाहर, काबूना அவுட் ஆஃப் காபு கே பாகர்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இவெண்ட் அவுட் ஆஃப் தி கண்ட்ரோல். குஷேனா ஆங்கர், ஸோ அதுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு யாருக்கு, மோத்திக்கு. ஹல் லேக்கர் பாகா, हल रस्सी जुआ जोत सब टूट टाट कर बराबर हो गया. So he ran away with the plough, rope, yoke and harness were all broken into pieces. ஸோ அது வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த ஹல் எடுத்துகிட்டு அது மேலே மாட்டியிருக்காங்க இல்லையா, அந்த ஹல் அந்த உடன் திங் அதை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. பாகானா ஸ்டார்டட் ரன்னிங், லேக்கர்னா எடுக்கிறது, டேக்கிங் ஹல். அது அப்போ என்ன ஆகுது, அது போகிற வல்ல எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஹல்னா தட் ப்ளவ், ரஸ்ஸினா ரோப்பு, ஜுவானா தட் யாக், அதுக்கப்புறம் ஜோத்துனால அதை அந்த ப்ளவ் தான், ஹோல் ப்ளவ். ஸோ சப்னா எவ்ரி திங். टूटाटना got broken into pieces. गोल में बड़ी बड़ी रस्सियाँ ना होती तो दोनों पकड़ाई में ना आती. If there hadn't been thick ropes around their necks, the two would not have been caught. ஸோ அவங்க கழுத்தில் வந்து பெரிய படி ரஸ்ஸியாங், கலேனா நெக்கு, படி ரஸ்ஸியாங்னா பெரிய பெரிய ரோப் வச்சுருந்தாங்க. நாகோத்தேனா அது இல்லாமல் இருந்திருந்தா, if there were no such ropes, दोनों पकड़ाई में ना आती, पकड़ाईना कैच, ரெண்டுமே பிடிக்க முடிஞ்சிருக்காது. ஓகே, they were not able to catch hold of it, that is the meaning. तो दोनों पकड़ाई में ना आते. हीरा ने मुख भाषा में कहा, हीरा வந்து சைலண்ட் லாங்குவேஜில் சொல்லிச்சு, भागना व्यर्थ है. he said silently in a silent language, running is always useless, व्यर्थனா waste, useless. भागना ஓடுறது அப்படின்னு சொல்லுது. मोती ने उत्तर दिया, तुम्हारी तो इसने जान ही ले ली थी. So मोती replied, he had almost taken our lives. तुम्हारी तो इसने
இந்த என்ன பண்ணா இஸ்னேன தட் பர்சன் ஜான்னா என்னோடய லைஃப்பை நம்மளோட லைஃப்பை உயிரையே எடுத்துட்டான் கிட்டத்தட்ட ஹியஸ் டேக்கன் லேலி தீ அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்க பாருங்கள் ஹேஸ் டேக்கன் மேக்ஸிமம் அவன் நம்ம உயிரை என்ன பண்ணிட்டான் எடுத்துட்டான். அப்கி படி மார் படேகா திஸ் டைம் தேர் வில் பி எ சிவியர் பீட்டிங். அப்கினா திஸ் டைம் படி மார் படேகி அதாவது நான் வந்து பயங்கரமாக அவனை ரிட்டன் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. पढ़ने दो बैल का जन्म लिया है तो मार से कहाँ तक बचेंगे. Let it be, we have been born as oxen, so how far can we escape beatings. पढ़ने तो बैल का जन्म ले लिया நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு பைலாக பிறந்துட்டோம். வி ஹவ் born as a பைல். तो मार से कहाँ तक बचेगा மார்னா அடிக்கிறது. சேனா ஃப்ரம் பீட்டிங்ஸ் கஹாங் தக்னா எப்போ வரைக்கும் till when we can escape பச்சேங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆக முடியும். how we can save ourselves from beating after born as a oxen அப்படின்னு சொல்லுது. पढ़ने दो ना let it be. गया दो आदमियों के साथ दौड़ा आ रहा है दोनों के हाथों में लाठियाँ हैं. ஸோ இப்போ கயா வந்து அவனால் தனியாக மேனேஜ் பண்ண முடியலன்னு என்ன பண்ணுறா 2 ஆளை கூட்டிகிட்டு வரான். दो आदमियों के साथ दौड़ा आ रहा. दो आदमियोंना 2 पर्सन के साथना அவங்க கூட அலாங் வித் दौड़ा आ रहा ஓடி வரான். दोनों के हाथ में लाठियाँ 2 பேரோட கையில் என்ன இருக்குது லாட்டினா ஸ்டிக் இருக்குது. मोती बोला कहो तो दिखा दूँ कुछ मज़ा में भी लाठी लेकर आ रहा है. मोती said if you say so I will teach him a lesson too. He is coming with a stick. कहा तो दिखा दूँ. ஸோ இஃப் யூ ஷோ இஃப் யூ டெல் கஹாத்தோன்னா இப்போ நீ சொன்ன அப்படின்னா திக்காதோ ஐ வில் ஷோ சம்திங் கொஞ்சம் மஸா மேபி பார்க்க கொஞ்சம் உனக்கு ஃபன்னியாகவும் இருக்கும் அப்படி சொல்கிறா அப்படின்னு மூட்டி வந்து சொல்லுது. லாட்டி லேக்கர் ஆகும் அந்த 2 பர்சன் அதுக்குள்ளே ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஹீரானே சம்ஜாயா நஹிபாயி கடே ஹோர் ஜாவோ. ஸோ அதை வந்து புரிய வைக்குது. ஹீரா வந்து சம்ஜாயனா மேக்கிங் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். நோ பிரதர் ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படி ஜஸ்ட் நில்லு கடே ஹோ ஜாவோ நில்லு அப்படின்னு சொல்லுது. முஜே மாரேகா तो मैं भी 1-2 को गिरा दूंगा. So if he hits me I will knock them down 1 or 2 for them as well. So मुझे मारेगा என்னை அடித்தான் அப்படின்னா if he beat me मुझे मारेगा तो मैं भी நானும் என்ன பண்ணுவேன் 1-2 को गिरा दूंगा ஒருத்தரையோ இல்லை 2 பேரையோ நானும் கீழே விழ வைப்பேன். गिरा दूंगा I will make them fall. नहीं हमारे जाति का एक धर्म नहीं है. नो திஸ் இஸ் நாட் தி டியூட்டி ஆஃப் அவர் தர்மா. அதாவது இவங்களோட ஜாதினா அந்த ரேஸ் அந்த ப்ரீடு இருக்குல்ல அந்த நம்ம ப்ரீடு நம்ம ரேஸோட வேலை இது கிடையாது தர்மா இது கிடையாது தர்மானா டியூட்டி இது கிடையாது அப்படின்னு ஹீரா எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுது. मोती दिल में ऐंठ कर रह गया आ पकुंचा और दोनों को पकड़ कर ले चला. मोती रिमाइंडर suppressed in his anger Gaya arrived and took them both away by force. मोती दिल में ஐண்ட் கர் ரக ஐண்ட் கர் ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகி ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் ரஹ் கயானா அப்படியே அதே இடத்துல நின்றுச்சு. கயா பகுஞ்சா கயா வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவர் தோனும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க தோனுக்கோ பக்கத்துக்கு 2 பேரையும் பிடிச்சி லேச்சலா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. குஷல் ஹுயி கி உஸ்னே இஸ் வக்த் மார்பீட் ना की नहीं तो मोती भी पलट पड़ेगा. So it was fortunate that he did not beat them at this moment, otherwise Moti would have retaliated. குஷல்னா ஒரு ஃபைன் திங் என்ன அப்படின்னா உஸ்னே இஸ் வக்த்னா திஸ் டைம் வக்த்னா டைம் மார்பீட் நாக்கி அடிக்கலை மார்பீட்னா அடிக்கிறது நானா நெகட்டிவ் மீனிங்கில் கொடுத்துருக்காங்க அடிக்கலை. நஹித்தோ மோத்தி பி பலட்படா அப்படி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா சொல்லுவோம்ல இல்லைனா அப்படி சொல்லுவோம்ல தமிழில் அதுதான் அதர்வைஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அதுதான் ஹிந்தியில் என்னது நஹிதோ. ஸோ அதர்வைஸுங்கிற மீனிங்கில் நீங்கள் எங்கேயாவது எழுதணுன்னா யூ கேன் யூஸ் நஹிதோ இல்லைனா. மோத்தி ஆல்சோ பலட் படைகா திருப்பி அடிச்சிருக்கோம். ஓகே பலட் படைகன்னு என்னது திருப்பி அடிக்கிறது. रिटेलिएटेड उसके तेवर देखकर गया और उसने सहायक समझ गए कि इस वक्त टाल जाना ही मसलहत है. Seeing this fierce expression Gaya and his assistant understood that it was wise to let it go for now. ஸோ அதோட தேவர்னா அதோட அந்த ஃபியர்ஸ்னஸ் அந்த முரட்டுத்தனத்தை பார்த்து தேக்கர்னா பார்த்து கயா ஒரு உஸ்கே சகாயக் கயாவும் அவங்களோட சகாயக்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் 2 பேர் வந்தாங்க இல்லையா
சமஜ் கயே அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இஸ் வக்த் டால் ஜானே ஹி, இந்த டைம் வந்து நம்ம அவங்கள அடித்தோம் அப்படின்னா, டால் ஜானேன்னா ஆக்சுவலாக அடிக்கிறது, ஜானாகி மசல்ஹத் ஹே, ஸோ இட் ஒன்ட் பி வைஸ் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. आज दोनों के सामने फिर वही सूखा भूसा लाया गया, दोनों चुपचाप गड़े रहे. Today the same dry fodder was placed before them. Again both stood silently. ஸோ ஆஜ்னா டுடே, ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி திரும்பவும், ஃபிர்னா அகெயின், திரும்பவும் வகி அதே சுக்கா பூசா தான் கொடுக்கப்பட்டுச்சு, கொண்டு வந்து போட்டாங்க. லாயா தோனோங் சுப்சாப், ரெண்டு பேரும் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. கர்கே லோக் போஜன் கர்னே லகா, வீட்டில் இருக்க பீப்புள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. उस वक्त एक छोटी सी लड़की दोनों रोटियों लिए निकली और दोनों की मुंह में देकर चली. So the people of the house started eating. At the moment a little girl, छोटी सी लड़कीனா ஒரு குட்டி பொண்ணு வரா, வீட்டில் இருந்து கையில் 2 ரொட்டி வச்சுருக்கா. நிக்கலி வீட்டிலேருந்து வெளியில் வந்து दोनों की मुंह में देकर, ரெண்டு பேரோட வாயிலையும் கொடுத்துட்டு போயிட்டா. சலிகைனா ஷிவன்ட்ட, முங்குனா மவுத், தேக்கர்னா கொடுக்கறது. उस दिन रोटी से इनकी बुक तो क्या शांत होती है, पर दोनों की हृदय को मानो भोजन मिल गया. So the hunger could hardly be satisfied, but that single roti, அவங்களோட அந்த சிங்கிள் ஏக் ரோட்டியை வச்சு அவங்களோட புக்னா பசித்தும், ஷாந்த் ஹோத்தி கண்டிப்பாக அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காது, சாந்தனா அமைதியாக இருக்காது. பட் தோனோக்கி ஹிருதய்க்கோ, ரெண்டு பேரோட ஹார்ட்டும், மானோ போஜன் மில்யா, ஏதோ நமக்கு ஃபுட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹவு டு சே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க மைண்ட் லெவலில் அவங்களுக்கு கிடச்சிச்சு. யஹாங் பி கிசி சஜ்ஜன் கா வாஸ் ஹே, லड़की बैरों की थी, उसकी माँ मर चुकी थी. A good natured soul lives here too. The girl belonged to Bairo. Her mother had died. ஸோ यहाँ की किसी சஜ்ஜன்னா ஒரு நோபலான ஒரு பர்சன் இங்கேயும் இருக்கா. வாசனா லிவ், ஷீ இஸ் லிவிங். லடிக்கி பைரோன்னு ஒரு பர்சனோட பொண்ணு அது. உஸ்கி மா மர் சுக்கி தி, அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க, டைடு. सौतेली माँ उसे मारती रखती थी. सौतेली माना स्टेप मदर. शी ऑलवेज यूज टू बीट हर, मारती रखती ना अड़चटे இருப்பாங்க. इसलिए इन बैलों से उसे एक प्रकार की आत्मीयता हो गई. So which is she felt like a kind of kinship affinity with these oxen. So ஆத்மீயத்தான ஒரு soulful relation. एक प्रकार ஒன் வேளை இந்த பைல் மாதிரி தான், அவளுக்கும் லவ் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் இங்கே இருக்கா. அண்ட் ஷி லவ்ஸ் தீஸ் 2 ஆக்சன். दोनों दिन भर जाते जाते डंडे खाते उठते. Both would have been yoked all day, beaten with sticks and would stubbornly resist. டெய்லி என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஹோல் டே ஜோத்தே ஜோத்தேனா ப்ளவ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. டண்டே காத்தேனா நல்லா அடி வாங்குவாங்க. அட்டேனா ரொம்ப ஸ்டபானா அப்படி நின்றுட்டே இருப்பாங்க. ஷாம் கோ तान पर बांध दिए जाते और रात को वही बालिका उन्हें 2 रोटियाँ. So evening time they would have tried to their stalls, and at night the same young girl would bring them 2 rotis. ஈவினிங்கில் தான்னா அதை கட்டுறதுக்குன்னு வைக்கிற அந்த உடன் ஸ்டால்ஸ், அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாள், ராத்துக்கோ வஹி பாலிகா, த சேம் கேர்ள், வஹினா சேம்னு அர்த்தம். த சேம் கேர்ள் வில் கம் பேக் அண்ட் அவங்களுக்கு என்ன கொடுப்பா, 2 ரோட்டி அங்கே சாப்பிட்றதுக்கு கொடுப்பா. இது வந்து அப்படியே ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு. கிலா ஜாத்தி प्रेम के इस प्रसाद की एक बरकत थी कि 2 गाल सूखा भूसा खाकर भी दोनों दुर्बल ना होते थे, मगर दोनों के आंखों में रोम में विद्रोह भरा हुआ था. So she should feed them. கிலா ஜாத்தினா அந்த குட்டி கேர்ள் ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தோம். ஷி யூஸ் டு ஃபீட், கிலானா ஃபீட் பண்ணுறது. ஷி யூஸ் டு ஃபீட் ரோட்டீஸ் டெய்லி நைட். ஓகே, ஒரு ரோட்டி வந்து 2 பேருக்கும் வாயில் கொடுத்துட்டு போவா. So such was blessing of this offerings. Prem ka is prasad. பிரசாத்னா ஒரு பிளெஸ்ஸிங்கா, இந்த லவ் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா அவங்க எடுத்துக்கிட்டு பர்கத்தி கி 2 கால் சுகா பூசா காக்கர் பி. So blessing of this offering of love, that despite eating just a couple of mouth full of dry straws, neither of them grew weak. However, rebellion filled their eyes and every single pore of their
bodies. ஸோ அவங்க வந்து அதை ரொம்ப சாப்பிடாம இருந்து வீக்காலாம் இல்லை. பட் என்ன பண்ணாங்க, தோ கால் சுக்கா பூசா காக்கர், கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, தே யூஸ் டு டேக் தட் சுக்கா பூசா, அந்த ட்ரை ஃபோடர் இருக்கு இல்லையா, ட்ரை ஸ்ட்ரா, அதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. பி தோனும் துர்பல் நா ஹோத்தே, அதனால அவங்க 2 பேரும் ரொம்ப வீக் ஆகலை. துர்பல்னா வீக், தே டின் க்ரூ வீக். மகர்னா பட் தோனோங்கி ஆங்கோமே, 2 பேரோட ஐஸ்லையும், ஆங்கோங்னா ஐஸ். ரோமே வித்ரோக் பரா, வித்ரோக்னா ஒரு ரெபிலியன் கொடுத்துருக்காங்கல்ல. ரெபிலியன்னா இட் மீன்ஸ் ஒரு ஹவு டு சே இன் தமிழ், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒன்று செய்கிறது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளோட தாட் வச்சுருப்போம்ல, சச் அ தாட், அதை வந்து அவங்க கண்ணில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஏக் தின் மோத்தி நே முக்பாஷா மே கஹா அப் தோ நஹி சஹா ஜாத்தா ஹீரா. ஸோ ஒன் டே மோத்தி said in silent language, now it is no longer bearable ஹீரா. ஸோ இப்போ என்னால் இதுக்கு மேலே டாலரேட்டே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு யார் சொல்கிறா, மோத்தி வந்து ஹீரா கிட்ட சொல்லுது. ஸோ முக்பாஷானா சைலண்ட் லாங்குவேஜில் சொல்லுது. அப்தோ நஹி சகா ஜாத்தா, ஸோ இதுக்கப்புறம் என்னால் சகிச்சிக்கவே முடியாது, ஐ கான்ட் டாலரேட் இட். கியா கர்னா சாக்தே ஹோ, வாட் டு யூ வாண்ட் டு டூ. ஸோ அப்படின்னு யார் கேட்குறா, ஹீரா கேட்குறா. ஹீரா ஏகாத் கோ சிங்கோங் பர் உட்டாக்கர் ஃபேங்க் தூங்கா, ஐ வில் டாஸ் 1 or 2 of them up on my horns and throw them away. ஏகாத்னா 1 or 2 என்ன பண்ணுவேன், என்னோட ஹார்ன்ஸால் லிஃப்ட் பண்ணி, சிங்கோங்னா ஹார்ன்ஸ், பர்னா ஆன் அண்ட் மை ஹார்ன்ஸ், என்னோட ஹார்ன்ஸால் நான் தூக்கி என்ன பண்ணுறேன், உட்டாக்கர்னா லிஃப்ட் பண்ணுறது, தூக்கி. ஃபேங்குதுங்கன்னா ஐ வில் த்ரூ அவே அப்படின்னு சொல்லுது. ஐ வில் த்ரோ அவே. लेकिन जानते हो वह प्यारी लड़की जो हमें रोटियां खिलाती है उसी की लड़की है जो इस घर का मालिक है. एक बेचारी अनाथ ना हो जाएगी. But now, do you know that sweet girl who feed us rotis is the daughter of the man who is the master of this house? Won't the poor thing become an orphan? So she's saying, நீ வந்து இது பண்ணிட்டேன்னா அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கால, அவர் தான் இந்த வீட்டோட ஹெட் மாலிக். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து ஆர்ஃபன் ஆகிடுவாளே, அனாதுன்னா ஆர்ஃபன் அப்படின்னு ஹீரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. லேக்கின்னா பட் ஜான்தே ஹோ, டு யூ நோ, ஜான்தேனா உனக்கு தெரியுமா, பியாரி லடுக்கி, தட் லவபிள் கேர்ள், ஹமேம் ரோட்டியாங் கிளாத்தியே, நமக்கு எப்பயுமே ரோட்டி கொடுப்பால சாப்பிட்றதுக்கு, உசிக்கி லடுக்கி, அவனோட பையன்தான், அவனோட பொண்ணு தான், ஜோ கர்ஸ்கா மாலிக் ஹே, யார் இந்த வீட்டோட, ஹூ இஸ் திஸ் ஹவுஸ் ஹெட், வக் பேச்சாரி அனாத் நா ஹோ ஜாயேகா, அவன் வந்து ஆர்ஃபன் ஆகிட மாட்டாளா அப்படின்னு கொஷின் கேட்குது. तो मालिक को ना फेंक दूँ, वही तो उस लड़की को मारती है. Then shouldn't I throw the mistress? She is the one who beats that girl. ஸோ நான் அப்போ வந்து அந்த மாலிக்கை தூக்கி எறியக்கூடாதுன்னு சொல்கிறியா, அப்போ நான் ஆனால் அதே வஹீனா த சேம் பாய், த சேம் மேன், தோ உஸ் லடுக்கிக்கோ, அந்த பொண்ணு இருக்கால அவளை அடிக்கிறான் இல்லையா, மார்த்தினா பீட். ஸோ அப்போ நான் எப்படி அதை பார்த்துட்ருக்கிறது, அப்போ அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாதுங்கிற மாதிரி இதை ஆர்கியூ பண்ணுது. लेकिन औरत जात पर सिंग चलाना मना है, एक भूले जाते हो, but you are forgetting that it is forbidden to raise horns against womankind. लेकिन औरत, அந்த வீட்டில் ஒரு औरत, ஒரு உமன் இருக்கா, அப்போ அவளை வந்து என்ன பண்ணுறேன், என்னோட சிங்குனா ஹார்னால் நான் வந்து தூக்கி எரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏக் பூல் ஜாத்தே ஹோ, இதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குது. எதை மறந்துட்டியா அப்படின்னா, but you are forgetting that forbidden to raise horns again womankind அகெயின்ஸ்டாக நம்ம ஹார்னை இது பண்ணுறதுங்கிறது நம்மளோட தர்மா படி இட்ஸ் ராங்கில் அப்படின்னு சொல்லுது. तुम तो किसी तरह से निकलने ही नहीं देते, बताओ तुड़ाकर भाग चले. So don't let us escape by any means. Tell me, shall we break our ropes and run away? So तुमना நீ என்ன பண்ணுற, கிசி தரப் சே, நீ எனிவே நிக்கல்னேனா டு கெட் அவுட், இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு, நஹி தேதே, நீ என்ன விட மாட்டேங்கிற, யூ ஆர் நாட் அலோவிங், பத்தாவோனா சொல்லு, துடாக்கர் பாக்ஷலே, துடாக்கர்னா பிரேக் பண்ணிவிட்டு ஓடிடலாமா, பாக்ஷலேனா இங்கேருந்து ஓடிடலாமா, ஹா எக் மே ஸ்வீகார் கர்த்தா,
लेकिन इतनी मोटी रस्सी டூட்டேகி கைசே அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஸ்வீகார்னு அக்செப்ட் பண்ணுறேன். பட் இவ்வளோ நல்ல பெரிய மோட்டினா வெரி பிக் ரசினா ரோப்பை எப்படி நான் வந்து நம்ம வந்து உடைக்கிறது? டூட்டேகி ஹவு வில் இட் ஏபிள் டு பிரேக் சச் அ வெரி பிக் ரசி ரோப் அப்படின்னு சொல்லி கேட்குது. इसका एक उपाय है, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. उपायना सोल्यूशन, पहले रस्सी को थोड़ा सा छबा लो, फिर एक झटके में टूट जाती. So there is a way for this. First chew the rope a little, then it breaks with a single jerk. So पहले ना फर्स्ट रस्सी को, रस्सीना அந்த ரோப்பை, தோடாசானா ரொம்ப ஸ்லோ சின்னதாக, சபாதோன்னா நல்லா நம்ம சூ பண்ணி அதை என்ன பண்ணுவோம், ரொம்ப வீக் பண்ணுவோம், அந்த ரோப்பை வீக் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஜட்கே மேனா இமீடியட்டாக அதை உடச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லுது. रात को जब बालिका रोटियां खिलाकर चली गई दोनों रस्सियों चबाने लगा, पर मोटी रस्सी मुंह में ना आती थी. बेचारे बार बार जोर लगाकर रख जाते थे. At night when young girl left after feeding them rotis, both started chewing the ropes, but the thick rope wouldn't fit properly in their mouth. The poor things kept trying repeatedly with all their might, but to no avail. ஸோ ராத்துக்கோனா நைட்டு, ஜப்புனா வென், மாலிகானா அந்த பாலிகானா அந்த கேர்ள், ரோட்டியாக கிலாக்க ரோட்டிஸை ஃபீட் பண்ணிவிட்டு போயிட்டா, சலி கை. ஸோ தோனும் ரஸ்ஸியும் ஷபானி லகா, ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ரோப்ஸ் எடுத்து மெல்லலாம் அப்படின்னு வாயில் வச்சு சூ பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பர் மோட்டி ரஸ்ஸி முங்மேனா ஆத்திகே, ஆனால் அந்த ரொம்ப பெருசாக இருக்கிற அந்த ரஸ்ஸி ரோப் வந்து அவங்க வாய்க்கு வர மாட்டேங்குது. முங்மேனா ஆத்திகே, இட் இஸ் நாட் கம்மிங் டு தேர் மவுத். பேச்சாரே ரொம்ப பிட்டி, பாவமான, பேச்சாரேனா தமிழில் பாவம் சொல்லுவோம்னா அதுதான் பேச்சாரே, பிட்டி. பார்பர்னா ஆஃபன், ஜோர் லகாக்கர்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ரஹ்ஜாத்திகி செஞ்சுட்டே இருக்காங்க. சக்ஸா கர்கா द्वार खुला और वही लड़की निकली. दोनों सिर झुकाकर उसका हाथ चाटने लगे. दोनों की पूंछें गड़ी हो गई. So suddenly the door of the house opened and the same girl came out. वही लड़कीना அதே girl, वही அதே பொண்ணு, சேம்னு சொல்லுவோம்ல, சேம் கேர்ள் கேம் அவுட், நிக்கலினா கேம் அவுட். दोनों सिर झुकाकर उसका हाथ चाटने लगा. So both of them lowered their heads and began to lick her hands. दोनोंना ரெண்டு பேரும், சிர்னா ஹெட், ஜுக்காக்கர்னா பென் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி கொடுத்துட்டு அவளோட ஹாத்னா ஹேண்டை சாண்ட்னே லகா, சாண்ட்னா தே ஸ்டார்டட் லிக்கிங், ஏன்னா அதுதான் தேர் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தேர் லவ், அதுதானே அதுங்களுக்கு தெரியும். ஸோ தே ஸ்டார்டட் டூயிங் இட். போத் ஆஃப் த டெய்ல் ஸ்டுட் அப்ரைட். தோனும் கி பூஞ்சே, ரெண்டு பேரோட டெய்லும் கடி ஹோகி, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நிற்க ஆரம்பிக்குது. இட்ஸ் ஆல்சோ அனதர் வே ஆஃப் ஷோயிங் தேர் अफेक्शन. ओके, उसने उनके मादे सगलाए और बोली. அது அவன் என்ன பண்ணுறா, அவங்களோட ஃபோர்ஹெடை மெதுவாக தடவி கொடுத்துட்டே, மாதேனா ஃபோர்ஹெட், சகலாயேனா ஜென்டல் ரப்பிங். அண்ட் ஷீ செட், போலினா செட், கோலே தேத்துஹூ, நான் வந்து உங்களை ஓப்பன் பண்ணி விட போகிறேன். கோலேனா ஓப்பன். சுப்கே சே பாக் ஜாவோ, என்ன பண்ணுங்கள், சைலண்ட்டாக இங்கேருந்து ஓடிடுங்க. நஹித்தோ யஹாங் லோக் துமே மார் டாலிங்க, இல்லைன்னா இங்கே இருக்க பீப்புள் உங்களை அடிச்சிருவாங்க, இல்லை மேபி கில் பண்ணிடுவாங்க. மார்னாக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, ஒன்று வந்து பீட்டிங், இன்னொன்று வந்து கில். ஓகே, இங்கே வந்து கில்லுங்கிற மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. மார் டாலிங்க, உங்களை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறா. தே வில் கில் யூ. ஆஜ் கர் மே சலாக் ஹோ ரஹி ஹி, இன்கி நாக்கோங் மே நாத் டால் தி ஜாயேங். ஸோ டுடே தேர் இஸ் அ டிஸ்கஷன் கோயிங் த ஹவுஸ் தட் புட் நோ ஸ்ட்ரிங்ஸ் த்ரூ யுவர் நோசஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் ஒரு பிளான் போயிட்டு இருந்துச்சு. சலாக்னா பிளான். என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உங்களோட நோஸ்னால் மூக்கில் நோஸ் ஸ்ட்ரிங்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, உஸ்னே காரவ் கோல் தியா பர் தோனோங் சுப்சாப் கடே ரஹே. ஷி யுனைட்டட் த ஷி அன்டைட் த த்ரெட், நெக்கில் இருக்க ரோப்பை வந்து அன்டைட் பண்ணி விட்றா. அதுக்கப்புறம் பட் போத் ஸ்டுட் தேர் சைலண்ட்லி பர் தோனும் சுப்சாப் கடே ரஹே, ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக, சுப்சாப்னா சைலண்ட்டாக அங்கே நிற்கிறாங்க. மோத்தினே அப்படி பாஷாமே பூச்சா அப் சல்தே கியூ நஹி. ஸோ மோத்தி வந்து அதோட பாஷாவில் கேட்குது, அப் சல்தே கியூ நஹி, ஒய் ஆரண்ட் வி மூவிங் நவ். ஸோ நம்ம ஏன் இங்கேருந்து இன்னும் போகலை அப்படின்னு கேட்குது. हीरा ने कहा, चले तो, लेकिन कल इस अनाथ पर आफत आएगी, सब इसी पर संदेह करेंगे. So we could go, but tomorrow trouble will fall upon this orphan girl. Everyone will suspect her. ஸோ இன்றைக்கி நம்ம போயிடலாம், பட்
लेकिन ना बट कल ना टुमारो इस अनाथ पर இந்த ஆர்ஃபன் கேர்ள் இருக்கால அவ மேலே ஆஃபத் आएगी ஆஃபத்னா ப்ராப்ளம் இவளுக்கு ப்ராப்ளம் வரும் ஆயேகினா வில் கம் சப் இசி பர் சந்தே கரீங்க எல்லாரும் இவளை என்ன பண்ணுவாங்க டவுட் பண்ணுவாங்க சந்தேகனா டவுட் सक्सा बालिका चला चिल्लाई दोनों फुफा वाले बैल भागे जा रहे हैं ओ दादा दादा दोनों बैल भागे जा रहे हैं जल्दी तौड़ा ஸோ சக்ஸானா சடன்லி அந்த கேர்ளே கத்த ஆரம்பிச்சிட்டா என்ன கத்துறா த கேர்ள் ஷவுட்டட் போத் அங்கிள்ஸ் புல்ஸ் ஆர் ரன்னிங் அவே दोनों फुफा वालेना अंकल बैल भाग जाग रहा है ஃபைல் வந்து ஓடிட்டு இருக்கு இட் இஸ் ரன்னிங் ஆதாதான்னு கூப்பிடுறா அவ ஆனால் கம்னு கூப்பிடுறா दोनों बैल भाग जा रहा है ரெண்டு பைலும் ஓட ஆரம்பிச்சிருச்சு जल्दी तोड़ो रन क्विकली सो गया हड़बड़ाकर भीतर से निकला और बैलों के पकड़ने चला वे दोनों भागे गया ने पीछा किया और भी तेज हुए गया came rushing out from the inside the flurry and went to catch the bulls both of them ran gaya pursued them they become even faster ஸோ கட்படாக்கர்னா ரொம்ப ரஷ்ஷிங்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு உள்ளேருந்து வெளியில் வராரு பீட்டர் சேனா ஃப்ரம் இன்சைட் நிக்கலானா ஹி கேம் அவுட் பைலோங்கோ பக்கட்னே சலான் ஹி வென்ட் டு கேட்ச் தி பைல் பக்கட்னேனா கேட்ச் சலானா வெண்ட் வே தோனும் பாகிய ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க கயானே பீச்சேக்கியா ஃபாலோ பண்ணுறாரு அவர் பி தேஜ் ஹுயே இன்னும் ஃபாஸ்ட்டாக ஈவன் பிகம் மோர் ஃபாஸ்டர் இன்னும் காயும் வேகமாக போகுது கயாவும் வேகமாக போகிறாரு गया ने शोर मचाया शाउट பண்ணுறாரு என்ன ஷவுட் பண்ணுறாரு फिर गाँव की भी कुछ आदमियों को भी साथ लेने के लिए लौटा ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் பீப்புளும் கூட ஒரு சாத் लेने के लिए लौटा டர்ன் பேக் அண்ட் கேதர் சம் ஆஃப் தம் ஃப்ரம் அதாவது திரும்ப வில்லேஜுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பீப்புளை கேதர் பண்ணிட்டு போகிறாரு दोनों मित्रों के भागने का मौका मिल गया ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஓடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு மவுக்கான சான்ஸ் மில்கையானா காட் சீதே தவுட்டே சலை ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாட்டு ஓடிட்டே இருக்காங்க யஹாங் தக்கி மார்கக்கோ ஞான் ரஹா மார்கனா பார்த்து அதை பற்றி அவங்களுக்கு எந்த நாலேஜுமே கிடையாது நாலேஜ்னா நாலேஜ் அதாவது எந்த பாதையில் போகக்கூடாது டசன்ட் எனி திங் தே ஆர் ஜஸ்ட் ரன்னிங் அவே வாட் எவர் தே ஆர் சீயிங் எங்கெல்லாம் பாதை அவங்களுக்கான தெரியுதோ அவங்களாம் ஓடிட்டு இருக்காங்க ஜஸ்ட் பரிச்சித் மார்க்க से आए थे उसका यहाँ पता ना था the familiar route by which they had come could not be found here ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச பாதை இருக்கும்ல பரிச்சித் மார்க் அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச பாதை அது வருதான்னு பார்க்குறாங்க அதில் வரைக்கும் அவங்க பார்க்கல உஸ்கா யஹாங் பத்தா நகத்தா அந்த மாதிரி எதுவுமே அவங்க கண்ணில் தெரியல நயே गाँव मिलने புது வில்லேஜாக இருக்குது பாதையில் அவங்க ஓடுற பாதையில் तब दोनों एक गेत के किनारे गड़े होकर सोचने लगा ஒரு கேத்துனா அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஒரு ஃபீல்டில் ஓரமாக நிற்கிறாங்க கினாரேனா ஓரமாக நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க गड़े होकरனா நிற்கிறது सोचने लगाना திங்க் பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க अब क्या करना चाहिए what to do now அப்படின்னு they are thinking